பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரி போயிடலாம். நீங்கள் நினைக்கலாம் பாண்டிச்சேரி எதுக்கு போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் சுற்றி பார்க்க மட்டும் தான் போகிறோம். சரி, டீ கடைக்கு வரும். நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சல்லுன்னு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் எது டீ கடை வருது, ஆனால் நிறுத்த முடியல. 4:45 போயிடலாமா காட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பாண்டிச்சேரி. நாங்கள் ஒருத்தருக்கு வந்து சொல்லுவோம் பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரி போயிடலாம். பாண்டிச்சேரி போயிட்டு நான் வெங்கடேஷ் வினித்து 3 பேர் போகிறோம். நாளைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறோம். காரு பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி போட்டு வச்சுக்கிறான் வெங்கடேஷ் சார். இது காரு மாதிரியே தெரியல. கச 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 வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. காரால லோடு வண்டியானே தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா டைம் 10:15 ஆகுது. விடிய காலக்குள்ளே நம்ம அங்கே போகணும். போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு இப்போ அங்கே 2-3 இடம் பிளேஸ், சூப்பர் பிளேஸ் இருக்குது, சுற்றி பார்த்துட்டு வரோம். ரொம்ப நாள் ஆச்சு லடாக் போயிட்டு. அடுத்த ட்ரிப் இப்போ தான் போகிறோம். இடையில போனால் திருச்செந்தூர் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸு. பாண்டிச்சேரி நானும் போனதே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் பாண்டிச்சேரி எதுக்கு போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் சுற்றி பார்க்க மட்டும் தான் போகிறோம். எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. மற்றபடி வேறு எதுக்கும் போகலை. சரி, ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்தாச்சு. நேராக பாண்டிச்சேரி தான். போயிட்டு காலையில் போய்ட்டு உட்காந்து சன்ரைஸ் ஆக்க வேண்டியதான். நான் கூட பயந்துட்டேங்க. சன்ரைஸ் பாசிபிளா? போயிடலாம். எப்பயும் போல பிளான் எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே கிளம்பிட்டோம். திடீர் பிளான். நாளைக்காக கிளம்பிட்டோம். இனி லாங் ட்ரிப்பில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க வண்டி. ஆமாம், ஃபஸ்ட்டு லாங் ஒன் டே ட்ரிப் வந்திருக்காரு. இது லாங் ட்ரிப். நீ ரெகுலராக வருவேன். அடிக்கடி சந்திப்போம். சரி, பைபாஸ் போயிட்டு பேசலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்ன அட்வைஸ் நான் என் சைட்லன்னு சொல்லுவேன்னா, தூக்கம் வந்தால் தயவு செஞ்சு ஏதோ ஒரு பக்கம் போட்டு தூங்கிடுங்க. இல்லை அப்படின்னா டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. இல்லை அதுவும் பாசிபிளாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா ஆளை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 பேர் ஓட்ட தெரியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுவுமே வழி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. அரை மணி நேரம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு பக்கம் ஓரமாக போட்டு படுத்து தூங்கிடுங்க. என்ன கேட்டால் அதுதான் பெஸ்ட்டு. தூங்கிட்டு எப்போ உங்களுக்கு ரெக்கவர் ஆகுதோ அதுக்கப்புறம் திருப்பி வச்சு ஓட்டுங்க. அப்போவும் உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகலைன்னா தயவு செஞ்சு தூங்கிடுங்க. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஸ்பீடு ஓகே தான். அது எதுக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. யாருமே என்னை கேட்டால் ஸ்பீடாக போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக சில டைமில் போனாலும் வேறு யாராவது தூங்கிட்டு ஓட்டினாலோ இல்லாட்டி வேறு யாராவது ஓட்ட தெரியாமல் வந்துட்டாலோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதே ஸ்லோவாக போகும்போது இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன கார் வச்சுருந்தாலோ என்ன 2 வீலரில் போனாலோ ஆக்சிடென்ட் ஆகிறத கொஞ்சம் தவிர்க்க முடியும் இந்த ஸ்லோவாக போகிறது மூலிமா. ஸோ அதே மாதிரி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. என்னப்பா பண்ற? சீட் பெல்ட் போடுறேன். எப்போதுமே வண்டி 2 வீலர் எடுத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. சரி, டீ கடைக்கு வரும். நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சல்லுன்னு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் எது டீ கடை வருது, ஆனால் நிறுத்த முடியல. நாங்க என்ன படிப்பா? முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாத்து முடியாது. சீக்கிரமா ஏதோ டீ கடையை பார்த்து நான் நிறுத்தணும். டீ கடையை கண்டுபிடிப்போம். ஊரு நினைச்சேன். சரி, ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ டீ கடையை தாண்டி விட்டோம். உள்ள கொண்டு வச்சதே சுற்றி லாரிக்கு பஸ்ஸுக்கார எட்டு போடுறோம். சரி, போயிருக்கலாமா? சல்லுன்னு போயிருந்ததில்ல. இங்கே ஒரு டிராஃபிக் இது பேக்கரி போயிருச்சு. அடுத்தது கொஞ்சம் இந்த டிராஃபிக்கில் அப்படி இங்கே என்னது எதுவும் காஃபி தான். ஆனால் எல்லாம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. போகிறதுக்கு வழியவே காணும். பாருங்க, கூட்டமாக இருக்குது. கருப்பட்டியா இங்கே? இது என்னது கருப்பட்டி காஃபியா? நீங்கள் சொன்ன நிறைய கூட்டம் இருக்குது. டீ கூட்டம் தான். எல்லா கடையிலையும் கூட்டமாக தான் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். நீ டீ குடிச்ச மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா
இந்திக்கார ஃபேமிலி எப்படி 20 பேர் இருப்பாங்க. ஏய் 20 பேருக்கு மேல இல்லை இங்கே ஒரு கார் போகுது 20 வேறு இல்லை ஒரு ஊரே போகுது 2 காரில் மேலே லக்கேஜோட. இந்த ஊரே அவங்க இல்லை 15-20 வீடு தான் இருக்கு ஊருக்கு நம்ம போன பக்கம். நம்ம பாண்டிச்சேரி போக 217 கிலோமீட்டர் இருக்கு. 4:45 போயிடலாமா காட்டுது. 5:50 பீச்சில் போயிட்டு ரீச் ஆகிட்டு இங்கே சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ரைட்டு எங்கே நோ கார்னா பார்க்கிங் சரி பார்க் பண்ணுறாரு. ஹோட்டல் ரெசார்ட்டோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.